أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. தத்வீர் அரபிக் சென்டர் நடத்தும் சிறப்பு பயானில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் முதலில் ஆரம்பமாக கிராத் ஓடுபவருக்கு மாணவி சுபானா அவர்களை அழைக்கிறேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Bismillahirrahmanirrahim. Inna anzalnahu fi lailatul qadr. وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى மத்லஇல் ஃபஜ்ர். அளவற்ற அன்பாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நிச்சயமாக நாம் அதை குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கிறோம். மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? கண்ணியமிக்க லைலத் அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களை இறங்குகின்றனர். சாந்தி அது காலை உதயமாகும் வரை இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கில்லாஹு ஹைரா மாணவி சுபானா. பயான் நாம் சொல்லி பயான் பேசுறதுக்கு சகோதரி ஆலிமா மெஹராஜ் ஃபாத்திமா அவங்கள அழைச்சிருந்தோம். அவங்க வரதா இருந்துச்சு. இப்போ வர இந்த நிமிடம் வர இன்ஷா அல்லாஹ். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க. இன்னும் வீட்டுக்கு ரீச் ஆகலன்னு சொன்னாங்க. அதனால ஆலிமா பர்வீன், சகோதரி ஆலிமா பர்வீன் அவங்கள பேசுறதுக்கு அழைச்சிருக்கோம். அவங்களும் ஏத்துக்கொண்டு பேசுறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சகோதரி ஆலிமா பர்வீன் ஃபாத்திமா அவர்களை ரமலானோடு நாம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாலை பொழுதில் அல்ஹம்துலில்லாஹ் திடீர்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும். யஹ்மரூன பில் மஹ்ரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன்ங்கிற யார் நன்மை ஏவி தீமை தடுக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள்ங்கிறான்.
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு இந்த நேரத்தில் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நினைவு கூறக்கூடிய இடத்தில் ஒன்று சேர்த்த வல்ல ரஹ்மான்கே எல்லா புகழும். புனிதமிக்க ரமலான் மாதம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாள்ல நம்மளே இன்ஷா அல்லாஹ் அந்த மகத்துவமிக்க அந்த மாதம் நம்மளே சேருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதத்தில் நாம் அனைவரும் இதற்கு முன்பு போல் இல்லாமல் நிறைய நிறைய அமல் செய்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வழியில் நாம் அந்த ரமலானை அடைந்து அமல் செய்து நாம் ஈர் உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். அத்தியாயம் 2 வசனம் 183 அல்-பக்ரா. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்துக்கு நாம் நோன்பு கடமையாக்கணும், அதே போலதான் உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறோம். எதற்காக என்றால் நீங்க இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்ப இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு எதுக்கு கடமையாக்கி இருக்காருன்னா, வெறும் நன்மை எதிர்பார்த்து மட்டுமல்ல, நிறைய இபாதத்துகள் செய்யறதுக்கு மட்டுமல்ல, நாம் இறையச்சம் உடையவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த ரமலான் என்பதை நான் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கேங்கிறோம். அப்ப ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படி சொல்றாருன்னா, இப்ப நம்ம 11 மாதங்கள் எப்படி இருப்போம், நிறைய தவறுகள் செய்யக்கூடியவர்களாக, இபாதத்துக்கள்ல நிறைய குறைபாடுகள் உள்ளவர்களாகவும், இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம செயல்பாடுகள்ல நிறைய குறைகள் இருக்கும். ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மாதத்தை உங்களுக்கு என்ன செய்யற, நீங்க திருந்தி இனி வரக்கூடிய நாள்ல நல்ல முறையில நீங்க வாழணும். நீங்க அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறையில உங்க வாழ்க்கையை அமைத்து நீங்க ஈருலகில வெற்றி பெறணுங்கிறதுக்காகத்தான் நீங்க என்ன செய்யணும், இந்த ரமலானை நான் உங்களுக்கு வருஷம் என்னது உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு மட்டுமல்ல, ஆறு நபியிலிருந்தே நமக்கு என்னது ஒவ்வொரு மக்களுக்கும் நோன்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கான். அவர்கள் எப்படி நோன்பு பிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்கும் போது என்ன சொல்றான்னா, நீங்க இறையச்சம் உடையவர்களாக மாறணும். அப்ப இறையச்சம் உடையவர்களாக மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம இப்ப மற்ற மாதங்களை விட இந்த ரமலான்ல நம்ம நிறைய விஷயங்களை என்ன ஒரு கட்டுப்பாடோடு இருப்போம். அப்படித்தானே? ஒரு எப்படி சொல்ல, நம்ம நோம்பு பிடிக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். மத்த நாள சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த நோம்பு நம்ம பிடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். நமக்கு இதுக்கான சரியான கூலி இறைவன்ட்டு கிடைக்கணும். அப்ப நம்ம அந்த நோன்பை நல்ல முறையில இருக்கணும். நம்ம புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஹராமான விஷயங்களை பார்க்க கூடாது, கேட்க கூடாது, பேசக்கூடாது, வீணா நம்ம நேரத்தை கழிக்க கூடாது. அப்படின்னு நமக்குள்ள இந்த நோன்பு பிடிக்கும் போது ஒரு இறையச்சம் தனக்குள்ள நமக்குள்ள வருது. அப்ப இந்த இறையச்சம் அது மட்டும் இல்ல, நம்ம மத்த நாளை விட இந்த நோன்புல என்ன செய்வோம், இபாதத்துக்களை கொஞ்சம் நல்ல முறையில செய்வோம். மத்த நாள்ல கருளு மட்டும் தொழுவாங்க, சுண்ணத்தையும் சேர்த்து இந்த ரமலான்ல தொழுவாங்க. மத்த நாள் ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நோன்பை திறந்தோடனே அவங்க தராபிக் தொழுவதுக்காக அவங்க போறதை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அப்ப நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலான்ல நிறைய சுறுசுறுப்பையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தர்றான். அப்ப இதன் மூலம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு நிறைய நன்மையை செய்ய சொல்றான். அப்ப இந்த நன்மையெல்லாம் நம்ம செய்யக்கூடிய நாம இந்த ஒரு மாசத்துலயே எல்லாமே முடிச்சிட்டு ரமலானுக்கு அப்புறம் பழைய மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த 11 மாதங்கள் நிறைய நிறைய தவறுகள்லாம் செஞ்சிருப்போமே. பொதுவா சொல்லனா சில பேர் நாடகம் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க, அதாவது நேரம் போக்கணும். அந்த மாதிரி எதையுமே நம்ம இப்ப செய்யாம இந்த ஒரு மாசம் நல்லா இருந்துட்டு ரமலான் முடிஞ்சு நம்ம பழைய மாதிரி ஆயிட்டோம்னா அல்லக்கும் தத்தக்கூங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம ஆயிடும். அப்ப நான் இந்த மாசத்துல என்னால மனசை கட்டுப்பாடோடு மனைவி செய்தி கட்டுப்படாம இறைவனுக்கு கட்டுப்பட்டு நான் நடக்கிறேன்னு சொன்னா அதுக்கப்புறமும் நான் அதை செயல்படுத்தணும். அவங்கதான் இறைச்சமுள்ளவர்களாக மாற முடியும்னு நல்லா சொல்றான். அப்போ நம்மளால முடியுமா முடியாதாங்கிறது இந்த ரமலான்ல முயற்சி பண்ணும்போது நமக்கு தெரியும். அப்ப இந்த ரமலான்ல நம்ம மனக்கட்டுப்பாடோடு நம்ம பல விஷயங்களை நம்ம தவிர்த்து பல விஷயங்களை நம்ம புதுசா நம்ம இபாதத்துக்கள்லயோ இறைவனம் எல்லா விஷயங்களையும் நம்ம முன்ன வரும்போது இதே சுறுசுறுப்போடையும் இதே மாதிரி நம்ம மத்த எல்லா நாட்களும் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த நோன்பு என்ன செய்யுது, பயன் அடிக்குது அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா அந்த நோன்பை பொறுத்த வரையில நம்ம அந்த நோன்பு பிடிச்சிட்டு நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறையச்சத்தோடு இருந்தா மட்டும்தான் இந்த நோன்புக்கான கூலியும் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
இந்த நோன்புடைய காலத்துல வந்து சொர்க்கத்தினுடைய அனைத்து வாசல்களும் திறக்கப்படும், நரகத்தினுடைய அனைத்து வாசல்களும் மூடப்படும் அப்படிங்கிறோம். இதை பத்தி இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது அப்படியே நம்ம நம்பணும். இப்ப நம்ம மறுமை எல்லாமே நம்புறோமா இல்லையா? அப்ப அனைத்து சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும், அது அப்படியே நம்பணும். அனைத்து நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படும், அதை அப்படியே நம்பணும். சைத்தானுக்கு விலங்கிடப்படும் அப்படின்னு சொன்னா அதை என்ன செஞ்சிடணும், அப்படியே நம்பணும் அப்படின்னு இமாம்கள் சொல்றாங்க. ஏன் இதுக்கு இன்னொரு இமாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அனைத்தும் நமக்கு வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த ரமலான்ல மத்த நாட்களை விட நிறைய நன்மைகள் செய்யறோமா இல்லையா? அப்ப அந்த நன்மைகள் செய்யறதுக்கு நமக்கு வந்து இது ஒரு சந்தர்ப்பமா அமையுது. அதனால நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்த வாசல்கள் திறக்கப்படுங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம வந்து மத்த மாதங்களை விட இந்த மாதத்துல அதிகமா நன்மை செய்யறோமா இல்லையா? அதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒரு இமாம் சொல்றாங்க. அதே மாதிரி நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இப்போ அந்த ரமலான்ல பாத்தீங்கன்னா மத்த நாட்களை கூடிய செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் இந்த ரமலான் என்ன செய்ய மாட்டோம், பயப்படுவோம். அப்படிதான் ஏன்னா என் நோன்புக்கான கூலி எனக்கு சிறந்ததா இருக்கணும். அப்ப சைத்தான் விலங்கிடப்படும் அப்படின்னா பெரிய பெரிய தவறுகள் செய்யாம நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம், ரமலான்ல வந்து நோன்பு பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு மத்த நாள் செய்யக்கூடிய பாவங்களை கூட, அதாவது ஒரு டிவி பாக்குறது, நாடகம் பாக்குறது, பேசுறது, வைக்கிறது, நிறைய செயல்பாடுகளை இந்த ரமலான்ல நம்ம என்ன செய்யறோம், மாத்திடுறோம். ஏன் அப்படின்னா நம்ம நோன்பு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நோன்பின் மூலம் நம்ம வந்து நோன்பு பிடிக்கிறோம், அல்லாவுக்காக இறைச்சத்தோடு இருந்து அதுல தொழுகிறோம், ஓதுறோம், ஜக்காத் கொடுக்குறோம். இப்ப இந்த நோன்பின் மூலம் நிறைய நன்மைகளை நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து அடையிறோம். அப்போ இதன் மூலம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மளை இறைச்சம் உள்ளவர்களாக மாத்துறா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த புனிதமிக்க இந்த 12 மாதங்கள்ல ரமலான் மாதத்துக்கு இவ்வளவு கண்ணியம் ஏன் கொடுக்கப்பட்டது, இதுக்கு என்ன சிறப்புன்னா, இதுலதான் புனிதமிக்க குர்ஆன் இறங்கியது. அப்படித்தானே? அல்லாஹ் நம்ம கூட பேசக்கூடிய இந்த புனிதமிக்க அந்த குர்ஆன் இறங்கியது. அப்ப இந்த குர்ஆன் வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறக்கியது காரணத்தினால இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு மிக்க மாதமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த மாதத்துல ஒரு புனிதமிக்க ஒரு இரவு வருது. அப்படித்தானே? அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவுன்ற அந்த இரவை வந்து நம்ம நிறைய ஹதீஸ்களை வந்து கேட்டிருக்கோம். அப்ப அந்த லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது இன்னைக்கு நம்ம பெரும்பாலான ஊர்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நோம்பு 27 அன்னைக்குதான் லைலத்துல் கத்ர் இரவுன்ட்டு ஒரு நாள் வருஷம் எந்த மாற்றமே இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க, அதை வந்து அந்த நாள்ல அதிகமா தஸ்பீக் பண்றது, நிறைய விஷயங்களை பண்றாங்க. ஆனா இது உண்மையிலே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன் சொன்னா, நம்ம வந்து 27 ஒரு நாளை குறிப்பிட்டு அன்னைக்கு தொழாதவங்களும் புதுசா தொழக்கூடியவங்க நிறைய பேரை பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல நிறைய மக்கள் கூடி அமல் செய்வாங்க. ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த 30 நாள் யாரு போவாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பள்ளியில இருப்பாங்க. அப்ப யோசித்து பாருங்க, இவங்க செய்யக்கூடியது இது ஒரு தவறு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு லைலத்துல் கத்ர் இரவை பத்தி அறிவிக்கப்பட்டது, ஆனால் நான் அதை மக்களிடம் சொல்ல வரும்போது 2 சகோதரர்களுக்கிடையே ஒரு இதை வந்து நான் வந்து சரி பண்ணினேன், கருத்து வேறுபாடை நான் வந்து சரி பண்ணும்போது எனக்கு மறக்கடிக்கப்பட்டதுங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 21, 23, 25, 27, 29 ஒத்தைப்பட்ட அந்த நாட்கள்ல நீங்க தேடிக்கொள்ளுங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஏன் அப்படி சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்ம இறுதி 10ல நிறைய அமல் செய்யணுங்கிறதுக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன செய்திருக்கான், அது ஒரு ஏற்பாடா ரசூலுல்லாஹ்க்கு அதை அறிவிச்சு மறக்கடிச்சிருக்கான். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம், இதுதான் 27 அப்படிங்கிறோம். யோசித்து பாருங்க, அந்த லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது 1000 மாதங்களை விட சிறந்ததுங்கிறோம். நம்மளுடைய வயசு எத்தனை வயசுல நம்ம இருப்போனே நமக்கு தெரியாது. அப்ப 83 வருடத்தை விட 83 அந்த வருடத்துக்கு தாண்டின ஒரு காலம் தொழுதா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு நாள் தொழுது நன்மை கிடைக்கும். 1000 மாதங்கள் 83 வருடம் ஒரு மனிதன் நின்று தொழுதா என்ன நன்மையோ அந்த ஒரு நன்மை லைலத்துல் கத்ர் இரவுல நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்மளாவே ஒரு நாளுன்னு சொல்லி அதை ஒதுக்கி அந்த நாள்ல லைலத்துல் கத்ர்னு கொண்டாடிட்டு ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய இதனால லைலத்துல் கத்ர் 29லயோ 25லயோ இருந்தா எத்தனை மக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போகும். அப்ப நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யார் வந்து ரமலானுக்கு அப்புறம் வெற்றியாளர்கள் போது, யார் வந்து ரமலானை நல்ல முறையில நோன்பு பிடித்து கியாமுல் லைல் என்ற இரவு நேர தொழுகையை வந்து யார் தொழுகிறாங்களோ, அதுல அழகான முறையில முழுமையா தொழுது இறுதி 10ல் யார் லைலத்துல் கத்ரை அடைந்து அவங்களை அதில் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள்ங்கிறாங்க.
அப்ப நம்ம லேகத்துல கதிர் இரவுங்கிறது எப்பன்னே நமக்கு தெரியாது. அப்போ முதல்ல ஆரம்பத்துல அப்படி இப்படி நமக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தா கூட இறுதி பத்தை நம்ம நல்ல முறையில அமல் செய்யணும். அப்போ வந்து எப்படின்னா அந்த இரவு அந்த 10 நாள்ல எந்த நாள்ங்கிறது நமக்கு தெரியாம இருக்கும். அப்ப அந்த 10 நாளுமே நிறைய அமல்கள் செய்யணும். அதன் மூலம் அந்த 83 வருடம் நின்று தொழுத அமல் செய்த நன்மைய அந்த ஒரு இரவுல நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அந்த இறுதி 10 நாளுமே அமல் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஏதோ ஒரு நாள் தொழுதுட்டு அதுக்கப்புறம் மத்த நாள்ல சாதாரணமா தொழுதுட்டா, சாதாரணமா தொழாம இருந்துட்டா மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆயிடும்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப இன்ஷா அல்லா இதுக்கு முன்பு நம்ம எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லா நாளுமே அமல் செய்து இறுதி பத்துல நிறைய அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்து அந்த புனிதமிக்க இரவை வந்து நம்ம அடைஞ்ச சந்தோஷம். ஏன் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, யார் வந்து அந்த இரவை வந்து அடையிறாங்களோ அவங்களுடைய அந்த அமல்கள் எல்லாமே செய்து அந்த இறுதி பத்தி நல்ல முறையில இது பண்ணிட்டாங்க, கியாமுல்லைலயும் நல்லா தொழுதுட்டாங்க, ரமலான்லயும் நல்லா தொழுதுட்டாங்க, எல்லாமே நோன்பு பிடிச்சு எல்லாமே சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படித்தானே மனிதர்கள் வந்து எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும் தவறு செய்யக்கூடிய நிலையில தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய அதாவது முன்னாடி உள்ள எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கக்கூடியதாக இருந்தா நம்ம இந்த 3 செயலி இருக்கணும். ரமலான்ல நோன்பு இருக்கணும், கியாமுல் தொழுகை இருக்கணும், இறுதி பத்துல அமல் செய்து அந்த லைலத்துல் கத்ரை அடைஞ்சிருக்கணும். இந்த 3 யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், மிகப்பெரிய சிறப்பா அந்த பாவங்களை வந்து ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிற அப்படிங்கிறான். அப்ப இந்த நோன்புல இன்னும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஆதமுடைய மகன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஆதமுடைய மகன் அவன் செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் அவனுக்கு என்ன செய்யறேன், அவன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஆனா நோன்பு வந்து என்ன செய்யறேன், அதுக்கு நானே கூலி கொடுக்குறேங்கிறான். பொதுவாகவே எல்லா அமலுக்கும் அல்லாதான் கூலி கொடுக்குறான். ஆனாலும் இந்த விஷயத்தை சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னா, நோன்புக்கு வந்து நானே கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்பெஷலா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தொழுகிறோம் அப்படின்னா என்ன செய்வோம், எல்லாரும் முன்னாடி நம்ம தொழுவோம். ஆண்களாக இருந்தா ஜமாட்ல தொழுவாங்க, வீட்லயுமே எல்லாரும் முன்னாடி நம்ம தொழுகிறோம், அப்படித்தானே. இப்ப ஜக்காத்து கொடுக்குறோம்னா நம்மளால போய் நேரம் கொடுக்க முடியலன்னா யார் பேரை கொடுக்குறோம். இப்படி ஏதாவது ஒவ்வொரு விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி தான் செய்யறோம். இப்ப ஹஜ் செய்யறோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்யறோம். ஆனா நோன்பு அப்படி கிடையாது. நோன்பை பொறுத்தவரையில நம்ம நோன்பு இல்லாத காலத்துல கூட நம்ம நோன்புன்னு சொன்னாலும் எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்புவாங்க, அப்படித்தானே. நோன்பே நம்ம இல்லாம இருந்தாலும் கூட நான் நோன்புன்னு சொன்னா அவங்க நம்புவாங்க. அப்ப பாருங்க, நமக்கு பிடிச்ச உணவு இருக்கு, தண்ணீர் இருக்கு, எல்லா சந்தோஷங்களும் நம்ம அருகில் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்வோம், அல்லாவுக்காக அந்த நோன்பை வந்து என்ன செய்யற இருக்கும். நம்ம நினைச்சா தண்ணி குடிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா எதுவுமே செய்யாம நம்ம வந்து அல்லாவுக்காக இப்போ உணவு திங்க சாப்பிடாம கூட இருக்கலாம், தண்ணீர் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது, அப்படித்தானே. அப்படிப்பட்ட தண்ணீரை கூட நம்ம குடிக்காம அல்லாஹ் பாக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம இறையச்சத்தோடு இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை அவ்வளவு சிறப்புப்படுத்துறான். அப்ப அந்த நோன்புல வந்து இப்ப நீங்க நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் நம்ம வந்து அது யாருக்கும் தெரியாம எல்லா விஷயமே பண்ணலாம். ஆனாலும் என் ரப்பு என்னை பாக்குறான் அப்படின்ற ஒரு இறை அச்சத்தோடு நம்ம இருக்கோம், அப்படித்தானே. இப்ப நோன்பு திறக்கும் போது எத்தனையோ உணவுகள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சிருப்போம். ஆனா நோன்பு திறக்கிறது முதல்ல நம்ம எதை எடுத்து குடிப்போம்னா தண்ணீர் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தண்ணீர் வந்து குடிக்கிறது மூலம் அந்த ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கா இல்லையா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, அந்த நோன்பாளி வந்து 2 சந்தோஷம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த நோன்பு திறக்கும் போது உணவும் அந்த தண்ணீரையும் பார்த்து அவங்க சந்தோஷப்படக்கூடியதும், அவன் அல்லாவுக்காக இறையச்சத்தோடு அந்த எல்லா தவறுகளையும் கட்டுப்படுத்தி அவனுக்கு பிடித்த உணவு தண்ணீர் எல்லாத்தையுமே அல்லாவுக்காக கட்டுப்படுத்தி அவன் வந்து அல்லாவுக்காக அந்த நோன்பை குடிக்கும் போது அவனுக்கு வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ரய்யான் என்ற சொர்க்கத்தையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒண்ணு என்ன அப்படின்னா, அவன் வந்து என்ன நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம், நாளை மறுமையில இறைவனை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் வந்து யாருக்கு கிடைக்கும்னா இந்த நோன்பாளிகளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் ரய்யான் என்ற சொர்க்கத்துல நோன்பாளிகளை தவிர யாருமே போக மாட்டாங்க. அந்த நோன்பாளிகள் வந்து எது செய்வாங்கன்னா அவங்க உள்ள போனோடனே இந்த அந்த கதவு வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ரமலான் மூலம் நமக்கு இரையச்சமா மாறும், நிறைய மனக்கட்டுப்பாடு வருது, தவறுகள் இருந்து திருந்துறோம், நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது இந்த ரமலான் மூலம் நமக்கு கிடைக்குதுங்கிறத இந்த ரமலான்ல இந்த நோன்பு மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்துறான்.
அதாவது தொல்ஹா இப்னு உபைதுல்லா என்ற நபித்தோழர் வந்து ஒரு கனவு பண்றாங்க. என்னன்னா அவங்க கூட வந்து ஒரு 2 தோழர் உண்டு. அந்த 2 தோழர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு 2 தோழருமே இஸ்லாத்துக்கு வந்தவங்க. ஒரு தோழர் என்ன செய்யறாங்கன்னா நிறைய அமல் செய்யறாங்க, தொழுறாங்க, ஓதுறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷஹீத் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அவங்க போர்ல வந்து ஷஹீத் ஆயிடுறாங்க. அப்ப போர்ல வந்து ஷஹீத் ஆகும் போது என்னன்னா அதுக்கப்புறம் இன்னொரு தோழர் இருக்காங்கல்ல, இந்த தோழர் என்ன செய்யறாங்க அப்படின்னா நார்மலா எல்லாத்தையும் தொழுது ஓதி அவங்களும் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் இறந்துடுறாங்க. அப்ப இந்த தொல்ஹா இப்னு உபைதுல்லா என்ன செய்யறாங்கன்னா ஒரு கனவு காட்டுறாங்க. அந்த கனவுல இந்த 2 தோழர்களோடு இவங்களும் என்ன செய்யறாங்க, இவங்களும் அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி கனவு பண்றாங்க. அப்ப வந்து இந்த ரமலான, அதாவது ஒரு சாதாரண வந்து ஜிஹாத் இல்லாம இறந்தாங்களா இங்க ஒரு நபி தோழர். அந்த தோழர் என்ன செய்யறாங்கன்னா அந்த உலகத்துல வாழும்போது நிறைய அமல் செய்துட்டு அவங்க வந்து ஒரு ரமலான் அடைந்து நோன்பெல்லாம் பிடிச்சு நிறைய அமல் செய்துட்டு அவங்க இறந்து போறாங்க. அப்ப அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்ல நிற்கும் போது மலக்கு வந்து கதவை திறந்து அந்த சொர்க்கத்துல வாசல்ல நின்று அந்த 2வது இறந்தாங்களா இல்லையா, இந்த நோன்பெல்லாம் பிடிச்சு அவங்கள நீங்க முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போங்க அப்படிங்கிறாங்க. 2வது அல்லாவுடைய பாதையில ஜிஹாத் செய்தாங்களா இல்லையா, அவங்கள வந்து நீங்க சொர்க்கத்துக்குள்ள போங்கிறாங்க. 3வது என்ன அப்படின்னா இவங்களுக்கு தொழுகா இப்ப உபைதுல்லா பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு இன்னும் அவகாசம் இருக்கு, நீங்க போகலாங்கிறாங்க. இந்த கனவை கண்டுட்டு வந்து என்ன செய்யறாங்க, மறுநாள் காலையில சஹாபாக்கள் தான் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், அது எப்படி அல்லாவுடைய பாதையில ஷஹீதானவங்களை தானே முதல்ல சொர்க்கத்துல விடணும், ஆனா இந்த ரமலான்லாம் முடிஞ்சு இறந்தாங்களே இந்த நபித்தோழரை சொர்க்கத்துல விட்டுருக்காங்களே, இது என்ன ஒரு அதிசயம், அல்லாவுடைய பாதையில ஷஹீதானவங்களும் கிடைச்ச அந்தஸ்து தானே நம்ம பெருசா நம்ம இது நாள் வரையில கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்துட்டு கனவு கண்ட அந்த கனவுல ஷஹீதானவங்க 2வது சொர்க்கத்துக்கு போனாங்க, அதுக்கப்புறம் இறந்தவங்க வந்து முதல் சொர்க்கத்துக்கு போனாங்களே, இது எப்படின்னு போது ரசூல்லா சொல்றாங்க, இதுல நீங்க ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவங்க வந்து இவர் ஷஹீதாய் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ரமலான்ல நிறைய அமல் செய்து தொழுது ஓதி அவங்க ஒரு ரமலானே அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இறந்திருக்காங்க. அதனால வானம் பூமி அளவுக்கு வெகு, அதாவது வானத்துக்கு பூமிக்கு இடையில எவ்வளவு பெரிய ஒரு இது இருக்கோ, விரிசல் இருக்கோ, தூரம் இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த ஷஹீதானவங்களுக்கு இவங்களுக்கு இடையில நன்மை விரிவா இருக்கு. அப்படியானா ரமலான்ல அடைஞ்சு அவங்க தொழுது ஓதி நோம்பு பிடிச்சி எல்லாம் செய்ததுனால அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படிங்க. அப்ப இந்த ஹதீஸை விட நமக்கு வேற என்ன ஹதீஸ் வேணும்? அப்ப இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பொதுவாகவே இவ்வளவுனா ஷஹீதானவங்களை தான் பெரிய அந்தஸ்துங்கிறோம். அப்படி அந்தஸ்து எப்பவுமே உண்டு. அப்போ நம்மகிட்ட ஒரு சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம ரமலான நல்ல முறையில 30 நோம்பையும் பிடிச்சி நமக்கு வந்து அந்த கியாமுல்லைல நல்ல தொழுது, அது மட்டும் இல்ல நம்ம வந்து அந்த இறுதி 10 நல்ல முறையில லைலத்துல் கத்ரை அடைஞ்சு எல்லாம் நன்மையை செய்துட்டா நம்மளுடைய முன்னாடி பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றானா இல்லையா, அந்த பாக்கியத்தை பெற்ற இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்ல 83 வருட காலம் நின்ற அந்த ஒரு நன்மை நமக்கு நின்று தொழுத நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அப்ப அந்த பாக்கியத்தினாலதான் அந்த தொல்ஹா இப்னு உபைதுல்லா சொல்லக்கூடிய அந்த இரண்டு தோழர்கள்ல ஒரு தோழர் என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் போறதாகவும் ஷஹீதானவங்க 2வது போறதாகவும் நம்ம பாக்குறோம். இப்ப இவ்வளவு பெரிய பாக்கியம் எதுல இருக்குன்னா நமக்கு ரமலான்ல இருக்கு அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அது மட்டும் இல்ல, இந்த ரமலான் வந்து ஒரு இறைச்ச உள்ளவர்களாக மாத்துது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் வந்து நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அத்தியாயம் 3 வசனம் 133 சொல்றான், ஒரு சாரியும் இல்ல மகபிரத்து மீ ரப்பிக்கு ஒரு ஜன்னத்துன் அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த் வ உஇதத்து லில் முத்தகீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் ஒருவருக்கொருவர் முந்துங்கள் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து அதாவது பிள்ளைகளும் அம்மாவா இருந்தாலும் சரி, யாராக பெற்றோர்களும் பிள்ளைகளோ கணவன் மனைவி யாராக இருந்தாலும் போட்டி போட்டு நம்ம நன்மை செய்யணுமா. அதாவது நான் உன்னை விட நிறைய நன்மை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பெருமையா சொல்லல, அப்படி வந்து ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறுங்க அப்படிங்கிறோம். அப்ப இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் புகைவாசிகளுடைய ஹதீஸ், நம்ம வந்து நிறைய பயான்ல வந்து கேட்டிருக்கோம். ஒரு குகையில வந்து 3 சகோதரர்கள் என்ன செய்யறாங்க,
மாட்டிடுறாங்க. ஒண்ணு அவங்க மரணிக்கக்கூடிய சூழ்நிலை, யாருமே காப்பாத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குகையில இருக்கக்கூடிய அந்த 3 தோழர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க இறைவனுக்காக அவங்க வந்து அவங்க ஒரு 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 தோழர் என்ன சொல்றாங்க, என்னுடைய பெற்றோர்கள் வந்து பசியோடு இருக்கும்போது நான் அவர்களுக்காக அந்த ஆட்டினுடைய பாலை கறந்து வரும், அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இறைவா, நான் உண்மையில இருக்க அச்சத்தினால அந்த பெற்றோரை பாக்குற பொறுப்புனால அவங்க விழிக்கும் வரை நான் என்ன செய்வேன், காத்திருந்து அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்காகவும் அல்ல நான் செய்யல, எந்த பெருமைக்காகவும் செய்யல. ரப்பே, நீ என்னை பாக்குற, நீ எனக்கு கட்டளையிட்டதுனால அதை நான் செய்தேன் இறைவா. நான் செய்தது உண்மையில இறைச்சத்தோடு இருந்திருந்தா குகையில இருந்து என்னுடைய அந்த எனக்கு வந்து வாசலை திறந்து போய் யாரெல்லாம் போது உண்மையிலே திறக்கப்பட்டது குகை வாசல், அப்படித்தானே. அப்புறம் இன்னொரு என்ன சொல்லி துவா கேட்டாரு, இறைவா, நான் வந்து என்னட்ட ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க, அவங்களுடைய கூலி அவங்க வாங்காம போயிட்டாங்க. அதனால அந்த கூலிக்கு ஒரு ஆடை வாங்கி ஒரு ஆட்டு பண்ணையே நான் என்ன செய்துட்டேன், உருவாக்கிட்டேன். ஒரு நாள் அவர் வந்து என்கிட்ட அந்த ஆட்டினுடைய அந்த ஒரு நாள் கூலியை கேட்கும் போது, இந்த ஆட்டு பண்ணையே உங்களுக்கு தான் சொல்லும் போது அவர் என்னை கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. உண்மையில அல்லாவுக்காக நான் சொல்றேன், இந்த நம்மளுடைய கூலியில வாங்கின ஆடுதான் இவ்வளவு பெருகிட்டு, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கிறவங்க. அப்ப யோசித்து பாருங்க, இதெல்லாம் லைஃப்ல உண்மையில யாராவது செய்வாங்களா? இறைச்சம் உள்ளவங்க செய்த செயல். எங்கிருந்தாலும் இறைவன் என்னை பார்க்கிறான்ட்டு இறைச்சியத்தோடு அவங்க நடந்ததுனால குகையினுடைய வாசல் மறுபடியும் திறந்தது. மூணாவதா ஒருவர் என்ன சொல்லி துவா கேட்டார், இறைவா, நான் ஒரு பெண்ணை வந்து என்ன செய்தேன், என்னோட ஆசைக்கு நான் அழைத்தேன். அவர் திருமணம் முடிக்கணுங்கிறது நோக்கம் அல்ல, விபச்சாரம் பண்ணணுங்கிறது அவருடைய நோக்கமா இருந்திருக்கு. அப்ப அந்த பெண்ணை பல முறையுமே அவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்கிறதுக்காக அந்த இளைஞர் என்ன செஞ்சா நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அதே போல அந்த பெண் வந்து ஒரு நாள் தன்னுடைய கஷ்டத்தினால இவங்கள்ட்ட உதவி கேட்க வரும்போது அந்த இளைஞர் என்ன சொல்றாங்கன்னா, நீ எனக்கு பிடித்த மாதிரி நீ நடந்தால் உனக்கு இந்த பொருளாதாரத்தை தர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண் சம்மதிக்கின்ற நேரத்தில் அந்த பெண் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீ அல்லாவுக்கு அஞ்சிக்கொள், அல்லாஹ் திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தம் இல்லாம என்னை தொடாத அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணை அனுப்புவதற்கு எத்தனையோ முறை சந்தர்ப்பம் கிடைச்சியும், அதாவது இந்த சந்தர்ப்பம் 2 பேருமே தவறு செய்தா யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அப்படி உள்ள நேரத்தில் நீ இறைவனுக்கு அஞ்சிக்கொள் என்று அந்த பெண் சொன்னதுனால நான் அந்த இடத்தை விட்டு விலகிட்ட இறைவா. அது மட்டும் இல்ல, நான் அந்த பெண்ணை அடைவதற்காக சேர்த்து வச்ச பொருளாதாரத்தையும் நான் அந்த பெண்ணிட்டையே கொடுத்துட்டு நான் அந்த இடத்த விட்டு போனதுக்கு காரணம் இறைவா உண்மையில் உள்ள அச்சம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப முற்றிலுமாக அந்த குகை திறந்தது. இப்ப யோசித்து பாருங்க, அப்ப நம்மளோட இறையச்சம் அந்த இறையச்சத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதுவாட்டுல எல்லாமே அசால்ட்டாவே செய்யறோம், ஓதுறோம், தொழுகிறோம், எல்லாம் பண்றோம். அந்த இறையச்சங்கிறது இந்த மக்களுக்கு எப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த கியாம நாள் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முகம் தெரியாத மனிதர்களுடைய வரலாறு ஹதீஸ்கள்ல பதிவு பண்றோம் அப்படின்னா இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியது. அப்ப இறையச்சம் உள்ளவர்களாக நம்ம மாறணும் தான் அல்லாஹ் இந்த ரமலானையே நிச்சயித்திருக்கான், நமக்கு வந்து வச்சிருக்கான். அப்ப அந்த ரமலான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வச்சத நம்ம வந்து என்ன செய்யணும், நல்ல முறையில வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ரமலானை பொறுத்தவரையில நம்ம வந்து நம்மளே பரிசீலனை பண்ணணும். எப்படின்னா அந்த ரமலான்ல அதிகமா குர்ஆன் ஓதணும். குர்ஆன் வந்து வெறும் அரபிக் மட்டுமே ஓதக்கூடாது, தமிழ் பொருளை நம்ம படிக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்டது அரபிக், அவங்களுடைய மொழி அரபிக், நமக்கு தமிழ். அப்ப அந்த குர்ஆன் ஓதணும், அதுக்கான நன்மை இருக்கு, அது எழுத்துக்கு நன்மை இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குர்ஆன்ல என்ன சொல்றாங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப தெரிஞ்சாதான் நமக்கு வந்து படிப்பினே வரும், அப்படித்தானே. இல்லைன்னா வெறுமனே அரபிக் மட்டும் ஓதிட்டு போயிடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த வசனத்துல என்ன சொல்றாங்கிறத ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தமிழ் பொருள் படிச்சு அதை இந்த வசனம் புதுசா இருக்கே, நான் யோசிக்க கூடியதா இருக்கேன்னு ஒரு நோட்ல வந்து அந்த வசனத்தினுடைய இதை பார்த்து நம்ம எழுதி வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு மாற்று மதத்துல எவ்வளவுதான் குர்ஆனை படிச்சு எப்படிலாம் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அப்படித்தானே. அப்ப நம்ம ஒரு முறையாவது அந்த குர்ஆன்ல வந்து பொருளை படிச்சாதான் நம்ம குர்ஆன்ல அல்லாஹ் நம்மோட என்ன பேசுறான், நம்ம என்ன தவறு செய்யறோங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த குர்ஆன் நம்ம ரமலான் மாதத்துல நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம பொய் பேசக்கூடாது. ரமலான் மாதத்தோடு நம்மள்ட்ட இருந்த தவறுகளை நம்ம நோட்டணும் அப்படின்னு சொன்னா, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, வீணான விஷயத்துல ஈடுபடக்கூடாது. இப்போ எப்படின்னா பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு, அதாவது நான் இதுக்கு முன்னாடி நாடகம் பார்த்தேன், அதனால ஒரே ஒரு நாடகத்தை நான் தொடர்ந்து ரமலான்ல பாக்குறேன். யாரும் பார்க்காத டைம், வீட்டுல யாருமே இல்லை, நான் கதவை கூட்டிட்டு பாக்குறேன், இல்ல வீணான பேச்சுக்களை ஈடுபடுறேன், இல்ல என்னோட நேரத்துக்குள்ள கடை வீதிகளுக்கு செல்றது, அங்க செல்றது, இங்க செல்றது, சமையல் பண்றது, இப்படி நம்ம ரமலான கழிச்சிடக்கூடாது. ரமலானை பொறுத்தவரை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இதுல நம்ம குர்ஆன் எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு அழகா ஓதணும்.
அதே மாதிரி நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்ம ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. அந்த நபியே அது தன்னுடைய கால்கள் வீங்குற அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு பாவம் மன்னிப்பு கேட்கணும், அப்படித்தானே? நம்ம நன்மையை விட நிறைய பாவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலான்ல நிறைய பாவங்கள் அழுது கேட்கணும். அப்ப நம்ம பாவ மன்னிப்பு கேட்டது அல்லாட்ட போய் நம்மளுடைய அடிமைத்தனத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம 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 வெளிப்படுத்தணும். இறைவா, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன்னா அல்லாஹ்க்கு நமக்குள்ள திரைகள் இல்லாத ஒரு புனிதமான ஒரு மாதம் அப்படின்னு சொன்னா இந்த இடம் தான். அப்ப இந்த இடத்துல என்ன சொன்ன, நம்ம ரமலான வீணா கழிச்சிடக்கூடாது. அதாவது யாரு நஷ்டவாளி அப்படின்னா, ரமலானுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே போலயே ரமலான்ல இருப்பாங்கல்ல. எந்த விதமா எனக்கு நோன்பு பிடிக்க முடியாது, எனக்கு வேலை எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விதமான கவலையும் இல்லாம ரமலான் அப்படியே கழிப்பாங்க. மத்த மாதங்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல இருப்பாங்க, எந்த கவலையும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. இன்னொருத்தவங்க யாருன்னா ரமலான்ல பாவம் பண்ண மத்த நாள்ல பண்ண பாவத்தை ரமலான்லயும் அப்படியே பண்ணுவாங்க. அவங்களும் மிகப்பெரிய நஷ்டவாளி. அப்ப ரமலான் நமக்கு எதுக்கு வருது, நம்ம திருந்துறதுக்காக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மை நாடி ஏற்படுத்திக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை மிம்பர்ல ஏறி அந்த பயான் சொல்லும் போது 3 முறை ஆமீன் சொன்னாங்களா இல்லையா? யாருக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தும் ஒருவரோ இருவரோ அப்படி இருந்து அவங்களை யாரு கவனிக்கவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் அப்படின்னு சொன்னாங்க, அப்படித்தானே? இரண்டாவது என்ன சொன்னாங்க, யாருக்கு என் பெயர் சொல்லப்பட்டு சலவா சொல்லவில்லையே என் மீது அவர்களும் நாசமாகட்டும். மூணாவது என்ன சொன்னாங்க, யார் ரமலானை அடைந்தும் அவர்கள் என்ன செய்யல, அந்த நன்மையை பெறவில்லையோ பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர்களும் நாசமாகட்டும் நாங்க. அப்போ ரபுல் ஆலமீன் இவ்வளோக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலான நல்ல முறையில பயன்படுத்தணும். அப்ப நஷ்டவாளின்ற லிஸ்ட்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. வெற்றியாளர்களுக்கு நான் என்ன சொன்னேன், யார் ரமலான நோன்பு நோட்டு கியாமுல்லைல பயன்படுத்தி நல்ல தொழுது இறுதி பத்தை தொழுது லெய்லத்துல் கத்ருடைய நன்மை அடைஞ்சவங்க தான் வெற்றியாளர்கள். அப்ப இந்த ரமலான நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, இதுக்கு முன்பு இந்த எல்லா விஷயங்கள் தவறான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு ரமலானுக்கு அப்புறமும் இதையே நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அப்ப ரமலான்ல மட்டும் நம்ம நன்மையெல்லாம் சேர்ந்துட்டு ரமலானுக்கு அப்புறம் பழைய மாதிரி சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல எல்லாம் ரமலான் பார்த்தோம்னா டிவி என்ன செஞ்சிருவாங்க, இப்போ செவத்துல மாட்டுற டிவி, அப்ப பெரிய டிவி எல்லாரும் இருக்கும், ஒரு திரையை போட்டாங்க. என்ன கேட்டா ரமலான் மாதம் வந்துட்டு அப்புறம் மீதி 11 மாதம் அந்த ரமலான் முடிஞ்ச மறுநாளே என்ன செய்தோம், தொழுதுட்டு டிவியும் போட்டோம். என்ன கேட்டா ரமலான் முடிஞ்சிட்டு. இது இல்ல, இது இறைச்சத்துக்கான பண்பு கிடையாது. என்னால ரமலான் மாதத்துல ஒரு தவறுல இருந்து விலக முடியும்னு சொன்னா நான் அதையே என்ன செஞ்சிடணும், அதை ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ரமலான்ல இருக்கக்கூடிய நம்ம அடுத்த ரமலான்ல இருப்போமான்னு தெரியாது. அப்போ நிறைய நன்மையை கோடான கோடி நன்மையை நம்ம சம்பாதிச்சுட்டு நம்ம ரமலான் முடிஞ்சனா பழைய மாதிரி ஆயிட்டா இப்ப அல்லக்கும் தத்தக்குன்னா என்ன அர்த்தம், இறைச்சி முடியவர்கள் தான் இது பயனளிக்குங்கிறாங்க. இறைச்சி முடியவர்களா நீங்க மாறணுங்கிறப்ப நான் மாறணும்னா இல்லையா, மாறணும்னு அர்த்தம். அப்ப நம்ம ரமலான்ல ஒரு விஷயத்த நான் என்னால தவிர்த்திருக்க முடியும்னு சொன்னா நம்ம தவிர்த்திருக்கணும். நம்ம ரமலான்ல மத்த நாட்களை போல 5 நேரம் தொழுதுட்டு அப்படி பயான் சொல்றாங்க, ஒரு ஏதோ பயான கேட்டோம் கொஞ்ச நேரம் குரான் ஓதுன்னு இருக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும், நிறைய துவா கேட்கணும். துவா எப்படி கேட்கணும், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன சொல்றான், அத்தியாயம் 2 வசனம் 186 அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன சொல்றா அப்படின்னா, இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாயி தஆனி ஃபல்யஸ்தஈனு லி வல்யுமினு பி லஅல்லஹு யர்ஷதூன்ங்கறான். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் அவர்களுக்கு சமீபமாகவே இருக்கிறேன், அவர்கள் பிரார்த்தித்தால் என்னையே பிரார்த்திக்கிட்டு நான் அவர்களுக்கு பதில் அளிக்கிறேங்கிறான். அப்ப ரப்புல் ஆலமீன் நமக்கு இவ்வளவு ஒரு சிறப்பை தர்றான் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான விண்ணத்தையுமா அவனை புகழ்றதும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதும் தான். யோசிச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை ரமலான்ல மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்ட்ட போய் சுஜூதுல போய் விழுந்துடணும். இறைவா, நீ ஒரு செல்வந்த, நான் ஒரு ஏழை, நீ தான் எல்லாமே சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்வை புகழணும். நமக்கு என்னென்ன வார்த்தை அல்லாஹ் புகழ்ற வார்த்தை தெரியுமா, அத்தனை புகழ்ந்து நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். மன்னிப்பு கேட்கறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்படி நம்ம அழுது மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி நம்ம தர்மம் நிறைய பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, யார் அதிகமா தர்மம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னது மிக மோசமான மரணங்கள் வராம தடுப்புன்னு சொல்றாங்களா இல்லையா? ரசூலுல்லா புயல் காத்து அடிக்கிற வேகத்தை விட மேல என்ன செய்வாங்களா, தர்மம் பண்ணுவாங்களாம். அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது,
ரமலான் மாதத்துல நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா கதவு பூட்டியே வச்சிருவாங்க. என்ன கேட்டா வாசல வந்து மிஸ்ஸாவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க, ஒரே துட்டு கேட்கறாங்க. யோசிச்சு பாருங்க, யாசிப்பாரு விரட்டாதீங்கன்னு நல்லா சொல்றான். ஆனா இன்னைக்கு ரமலான் மாதத்துல நம்மளுக்கு தேடி வரக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? சில பேர் என்ன செய்யறாங்க, எல்லாரும் சொல்றது கிடையாது, சில பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு 5 ரூபா 10 ரூபா போடுறதே நம்ம என்ன செய்யற கணக்கு பார்க்க. ஆனா நம்ம தேவைக்காக ரமலான்ல எத்தனை ட்ரெஸ் வாங்குறோம், எவ்வளவு பொருள் வாங்குறோம். ரமலான்ல மத்த நாளை விட ஈவினிங் அந்த நோம்புறதுல இருந்து எவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறோம். அப்ப நம்மளை தேடி வரக்கூடிய அந்த மக்களுக்கு நம்ம வந்து தர்மம் பண்றதன் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல மடங்கா தருவான். அவனுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து நம்ம கொடுக்கும் போதே நமக்கானது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்துருவான். இந்த ரமலான்ல கொடுக்குற நாம அடுத்த ரமலான்ல இருப்போமான்னு தெரியாது. அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய திடீர் மரணங்களை தான் பாக்குறோம். போன வருஷம் அமல் செஞ்சு எத்தனையோ மக்கள் இந்த வருஷம் அமல் செய்யாம இருக்காங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தத பேரித்தவங்களுக்கெல்லாம் பாதியாவது குடும்பம் சொல்றாங்களா இல்லையா? அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப தர்மங்கிறது 1000 10,000 கொடுக்கறது இல்ல. நம்மள்ட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கா, 10 ரூபாய் தர்மம் பண்ணுவோமே, அது நமக்கு நன்மை தானே. கோடான கோடி ரப்பு தருவான், கஜானா அவன்கிட்ட இருக்கு, அவன் என்கிட்ட கேளுங்கிறான். வற்புறுத்தி நம்ம கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அப்போ அது மட்டும் இல்ல, நம்ம மறைமுகமா நம்ம தர்மம் செய்யவும், மறைமுகமா ஒரு அமல் செய்யணும். ஏன்னா ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து பள்ளியில இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உள்ள வர்றாங்க. அப்ப ரசூல்லா கேக்குறாங்க, பிலாலே உங்களை வந்து நான் சொர்க்கத்துல பார்த்தேன், நீங்க அப்படி என்ன நல்ல செயல் செய்றீங்க, நான் வந்து உங்களோடதான் இருக்கேன், நீங்களும் என்னோட தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்காங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் பள்ளிக்குள்ள வரும்போது எப்பவுமே ஒழுவெடுத்து 2 ரக்காத் தொழுவேங்கிறாங்க. அவங்க செய்தது யதார்த்தமானது. ஆனா அவங்களுக்கு அதுக்கான கூலி சிறந்ததா இருந்ததா இல்லையா? அப்ப அதே போலதான் நம்மளும் யாருக்கும் தெரியாம ஏதாவது ஒரு தர்மம் பண்றதோ இல்ல ஏதோ நம்மளால முடிஞ்சதோ அதை பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா அல்லாஹ்வுக்காக பண்ணணும். நம்ம செய்யறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா அவங்க யார்கிட்ட சொல்றது அது அவங்களோட விருப்பம். சரியா, அவங்க நன்மைனாலே சொல்லலாம். ஆனா நம்ம செய்யறது 1 ரூபாவா இருந்தாலும் 10 ரூபா இருந்தாலும் எவ்வளவு மக்கள் கஷ்டத்துல இருக்கா. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க சொல்லலாம். இது ஒரு நாள் நோம்புக்கு மட்டும் இல்ல, எல்லா நாளும். அப்ப இதுவும் மறைமுகமான தர்மம். இது சதக்கத்தில் ஜாரியால வரலாம். இதுக்கு நிறைய மதிப்பு இருக்கு. ஏன்னா நிறைய சஹாபாக்கள்லாம் அவங்க வந்து யாருக்குமே தெரியாம செய்த நன்மைகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறந்த கூலியா வந்து என்ன செஞ்சிருக்கு, மறுமையில வந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறான்னு பாருங்க, உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாம என்ன அமல் செய்திக்கன்னு கேட்டாங்களா இல்லையா? அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க செய்த அந்த தர்மம், அந்த துவாவும் அவங்களுடைய செயல்பாடுகள் தான். அப்ப அதே போல நம்மளும் என்ன செய்யணும், நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து நிறைய நிறைய என்ன செய்யணும், செய்யணும். அது மட்டும் இல்ல, நம்மளே திருத்தி கொள்ளணும். அதே மாதிரி நம்ம நிறைய பாவங்களை விட்டு நிறைய வந்து என்ன செய்யணும், நம்ம நோலணும், டிவி பாக்குறது, நாடகம் பாக்குறது எல்லாத்தையுமே நிப்பாட்டணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் வந்து மன்சா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மன்சாம ரமலான ஈமான இஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் வந்து ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து அவங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பாவங்களை வந்து மன்னிப்பேங்கிறான். அது மட்டும் இல்ல, நம்ம துவா நிறைய கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த துவா எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் மேல ஸலவாத் சொல்லிட்டு நம்ம வந்து முன்பின் பாவங்கள் நிறைய அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, ஒவ்வொரு நாடுகள்லயும் எத்தனையோ மக்கள் என்ன செய்றாங்க, இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க. அப்ப அத்தனை மக்களுக்காக நம்ம துவா செய்யணும். நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேரு நடக்க முடியாம நோயோடி எல்லாம் பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு நடையே இல்லாதவங்கள்ட்ட போய் நம்ம இருக்கும்போது எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? யோசித்து பாருங்க, கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி இருந்தாலும் அவங்களால அது கட்டில விட்டு இறங்காம நடக்க முடியாம இருக்கிறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கும். அப்படித்தானே? அப்ப அவங்க வேதனையில நம்மகிட்ட சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி நிறைய நோயாளிகளை நம்ம பாக்குறோம், அவங்க நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பேரை சொல்லி நம்ம என்ன செய்யணும், இறைவன்கிட்ட துவா கேட்கணும். ஏன்னா நம்ம பேரை சொல்லி, இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, பாத்திமான்னு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, இறைவா அவங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லை, இறைவா அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, அவங்களுக்கு நல்ல அறிகுறியாலாம் சொல்லும் போது இறைவன் சொல்லுவான், மலக்குமார்களுக்கு இறைவா பர்வீனுக்கு அதே மாதிரி ஆரோக்கியத்தை கொடு, அவங்களுக்கு அருள் புரின்னு சொல்லுவான், மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த சிறப்பு யாரு கிடைக்கு? அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து யாருக்காக என்ன நலவை நாடி துவா செய்வீங்கன்னா அது உங்களுக்கு தான் அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம குடும்ப உறவுகள்ல நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், நம்ம தெருல இருக்கக்கூடியவங்க இருக்கலாம். இப்படி எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்யணும், அவங்களுடைய பெயரை சொல்லி துவா செய்யணும். அதே மாதிரி ஜக்காத்து கொடுக்கறது, இன்னைக்கு சக்காத்து எல்லாமே வந்து இந்த ரமலான்ல ஏழைகள் ஏன் இந்த ரமலான அதிகமா எதிர்பார்ப்பாங்கன்னா,
செல்வந்தர்களுடைய சொத்துல ஒரு பங்கு ஏழைகளுக்கு போய் சேரணுங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதம் நிறையவே நடக்கும். அப்ப இந்த மாதத்துல நம்ம யார் யார் தெரிஞ்சவங்க, சில பேருக்கு கஷ்டம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம வந்து இப்படி பார்க்கணும், யார் யார் தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு ஒரு நோட்ல எழுதி வச்சு அந்த மக்களுக்கு போய் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். முடிஞ்ச அளவு அடுத்தவங்க தெரியாம கொடுக்கறது ஹைர். ஏன் அப்படின்னா, ஏன் வலது கையை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னா, வாங்குறவங்களுக்கு மனசு வருத்தமா இருக்கும், கொடுக்குறவங்க சிறப்பா கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ்ல போடவும் யூடியூப்ல போடவும் செய்யறாங்க. அது மிகப்பெரிய பாவம். யோசிப்பாங்க, ஏன் நீங்க இப்படி செய்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை இப்படியா நம்ம சொல்லி காட்டுறாங்க? மத்தவங்க செய்த நன்மை ரசூல்லாவா சொன்னாதான் தெரியும். அப்ப அப்படி வந்து நம்ம நன்மை தெரியும். என்னைக்குமே ஒன்னும் தெரியுங்க, எந்த என்னதான் இது வந்தாலும் உலகத்துல மீடியாக்கள் வந்தாலும் இது வந்து ஒரு ஆதாரத்துக்காக செய்யறாங்கன்னா அது வேற. நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம அல்லாவுக்காக முகஸ்துதியா மாறவே கூடாது. ஏன்னா சைத்தான் நமக்கு வழி வகுக்குவான். அப்ப நம்ம வந்து செய்யக்கூடிய தர்மம் முடிஞ்சவரை யார்கிட்டையும் கொடுக்கறத விட நம்மளா கொடுக்கறது சிறந்தது. எனக்கெல்லாம் இப்ப நிறைய விஷயங்கள் பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பள்ளியில மைக்கிலேயே அறிவிப்பு பண்றாங்க, அங்க இருந்து ஜாமான் வந்திருக்கு, இங்க வந்து வாங்க பள்ளியில வாங்க. அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் வாங்கக்கூடிய மக்கள் ஒரு வெட்கப்பட்டு போறாங்களா இல்லையா? இத கூட திருத்தணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு இப்படி நம்ம வந்து ஏதோ ஒரு பள்ளியில அறிவிப்பு பண்ண எல்லாரும் போறாங்க, அதுல எல்லாரும் எவ்வளவு வெட்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்துக்கும் ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம தானே வெட்கத்தை வச்சிருக்கான். என்னைய பொறுத்தவரையில இல்ல, நம்ம மொத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லா விஷயம் சொல்லி தந்திருக்காங்க. அப்ப நம்ம முடிஞ்ச அளவு நம்ம சதக்கா எதை பண்ணினாலும் அடுத்தோடு தெரியாம படிக்கணும், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரியா வந்து இருந்திருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நம்ம நிறைய துவா கேட்கணும், குர்ஆன்ல தமிழ் உணர்ந்து பொருள் படிக்கணும், ஜகாத்தை கொடுக்கணும். குறிப்பா கடைக்கு போறேன், அங்க போறேன், அவங்க கூப்பிட்டா இவங்க கூப்பிட்டான்னு அசாவுக்கு போறேன், திருநெல்வேலிக்கு போறேன், ட்ரெஸ் கடைக்கு போறேன்ட்டு வீணா நம்ம நேரத்தை செலவழிக்க கூடாது. ரமலான திருப்தியோடு அமல் செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான நல்ல முறையில நான் பயன்படுத்திக்க இறைவனுடைய அருள் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துவா கேட்டு இரவு தொழுகை பகல் தொழுகை அமலு எல்லாமே சேர்ந்து வீணானவற்றை தவிர்த்து குர்ஆனோடு அதிகமா தொடர்பு இருந்து நம்ம வந்து இந்த அந்த ரமலான்ல ஒரு வெற்றியாளர்களாக இன்ஷா அல்லாஹ் மாறும்போது நமக்கு ரமலான் முடிஞ்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய முன் பாவங்களை மன்னிக்க நம்ம வாக்கு கொடுத்ததை இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷத்தை புனிதமிக்க ரமலானை நம்ம அடைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய நமக்கு தேவைகள் இருக்கு. உலகத்துல பொருளாதாரம் மட்டும் தேவையில்லை, ஆரோக்கியம் இருக்கு, உறவுகள் இருக்கு, நிறைய கொடுக்கல் வாங்கல் கடன் எல்லாமே இருக்கும் மனிதர்களுக்கு. அத்தனையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு கருணை புரிஞ்சு நம்மளுடைய தேவைகளை இறைவன் பொறுப்பெடுத்து செய்யறதுக்கு நம்ம இந்த புனிதமிக்க ரமலான அவனுக்கு பிடித்த மாதிரி அமல்களை செய்து சுறுசுறுப்பா ஆரோக்கியமா ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தும் நம்ம வந்து செய்யறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எனக்கும் ஆரோக்கியத்தையும் தந்து அந்த உறுதியையும் தந்து ஈமான்ல அது ஆசையோடு ஆர்வத்தோடு நம்ம சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான நல்ல முறையில நம்ம வந்து என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஒவ்வொரு நேரத்தையும் அழகான முறையில பயன்படுத்தி அல்லாவுடைய தூதருக்கு பிடிச்ச ஒரு மாறி இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து ரமலானுக்கு ஒரு சிறந்த ஒரு மனிதராக மாறி நம் தவறுகளை விட்டு விலகி இருக்க வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி செய்வானாக என்று கூறி பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாகி தௌகன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி ஆலிமா பர்வீன் ஃபாத்திமா அவர்களுக்கு தக்வீர் அரபிக் சென்டர் அழைப்பை ஏற்று அதுவும் ஒரு சில மணி நேரத்துல சில நிமிஷத்துல அழைப்பை ஏற்று ஒரு அல்லாஹுடைய மார்க்க வழியில பேசிய ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தத்வீர் அரபிக் சென்டர் பற்றி ஒரு அறிமுகம். தஜ்வீது முறையில் குர்ஆன் கற்றுத்தரப்படும். அரபிக் லாங்குவேஜ், அரபிக் கிராமர் இப்படி அனைத்துமே கற்றுத்தரப்படும் இன்ஷா அல்லாஹ். இதுல துர்சுல் லுகா, நஹு, சர்ஃப் எல்லாமே இதெல்லாம் நம்ம படிச்சோம்னா குர்ஆன்ல வந்து அர்த்தம் தெரிஞ்சு நம்ம ஓதலாம். குர்ஆன் ஓதும் பொழுது நமக்கு அர்த்தங்கள் தெரியும். மீனிங் உட்கார்ந்து மெனக்கு படிக்காம இதை நம்ம படிச்சுட்டோம்னா எங்க அரபிக்ல நம்ம குர்ஆன் எந்த ஆயத்து படிச்சாலும் நமக்கு ஈஸியா லெகுவாட்டு புரியுற மாதிரி அழகாட்டு நடத்தி தராங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் தத்வீர் அரபிக் சென்டரை கான்டக்ட் பண்ணுங்க.
கீழ லிங்க் இருக்கு. அத கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிடலாம். இன்ஷா அல்லாஹ். ஆ மேலும் பயான்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மார்க்க அறிவை அதிகப்படுத்தி அல்லாஹ் நடத்தப்பட்ட வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டுகிற வழிபடி அல்லாஹ் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா கஸீரா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் ரமதான் கரீம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரோட துஆவையும் அமல்களையும் ஏற்றுக்கிட்டு நிறைய நன்மைகள் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். آمين.